இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா டிவிக்கே தான். அதாவது தலைவர் விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்களா என்னமோ ஒரு மாத காலங்கள் அக்டோபர் 27ஆம் தேதியிலிருந்து குவாரண்டைன் பண்ணியிருந்தவர் இப்போ வந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து மக்களை பார்த்து பேசியிருக்காரு. மக்கள் இல்லை, கட்சி நிர்வாகிகளை பார்த்து பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பேசுறதை விட்டுருங்க. அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலரோட அதாவது பொறுப்பு எல்லாமே புடுங்க போறதாகவும் ஒரு சிலர் வந்து கட்சியிலேருந்து நீக்க போறதாகவும் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன, தலைவர் விஜயோட ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து கட்சியில வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஸோ யாரை வந்து நீக்கிறாங்க, யாரை பொறுப்பை புடுங்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் புதுசாக வந்து என்ட்ரி கொடுத்த அந்த ஆளு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 இப்போ வந்து எலெக்ஷனோட ரிசல்ட்டே மாறி இருக்கு. இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி ஒன்று வந்திருக்கு. இதனால வந்து எப்பவுமே ஆள போற டிஎம்கே ஏடிஎம்கேக்கு புதுசா மலையில முளச காலா மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அது வந்து தாவேகா அப்படின்னே சொல்லலாம். இந்த கட்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவா நிறைய இளைஞர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ற நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும். ஆனா இப்போ வந்து தாவேகாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தளபதி விஜய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகர், நிறைய ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே வச்சிருக்கிறவரு. அதனால அவரை பிடிச்ச எல்லாருமே வந்து தாவேகால சேரணும், விஜய் சிஎம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்சி வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு பேஸ்மெண்டே சரியா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி தளபதி ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஆனா இந்த கட்சிக்கு பேஸ்மெண்டா இருக்கிற ஒரு சில தலைவர்களோட வந்து செயல்கள் வந்து சரியில்லை, ஒரு சிலரோட நோக்கங்கள் சரியில்லை, ஒரு சிலரோட அந்த அடிமட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். யாரை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். தலைவர் புசி ஆனந்த் அவர்கள். இவரை வந்து டோட்டலா கட்சியிலிருந்து எல்லாமே எதிர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப நடத்துற சிறப்பு அவசர பொதுக்குழு கூட்டம், இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாபலிபுரத்துல நடந்துச்சு. ஆனா மகாபலிபுரம்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அந்த 41 பேர் கூட்டம் இருந்தாங்களே அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு அதான் நடந்துச்சு. அங்க வந்து கட்சி இடத்துல வந்து இந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சு. தலைவர் விஜய் வந்து சூப்பரா அருமையா பேசினாப்புல. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து கரூருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாம நிறையவே பேசினாரு. அது சம்மந்தம் இருக்கா இல்லையான்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியும்ன்றதுதான் இந்த அளவுக்கு உண்மை அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து என்னையா நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேருக்கு வந்து நீயா நானா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. நீயா நானாலாம் டெலிவிஷன்ல வர நீயா நானா கிடையாது. இதுக்குள்ள இவங்க 3 பேருக்குள்ள நீயா நானா யாருன்னா எம்பளத்தி அப்படின்னு சொல்ற வந்து புஷி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து வழக்கரம் அப்படின்னு சொல்ற ஆதவர்ஜன் அவர்கள், அதுக்கப்புறமா ஜான் அவர்கள். இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு போட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு. யாரு வந்து இதுல வந்து லீடு அப்படின்ற ஒரு போட்டி. நம்ம காமனா பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் தான் ஃபுல்லாவே ரூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து இருக்கு. புஷி ஆனந்த் தான் வந்து ரூல் பண்றாரு, அவர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆதவர்ஜன் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆன்லைன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதை அந்த ரிஜிஸ்டர் பண்றது அந்த மாதிரி அதெல்லாம் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காரு. ஜான் அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்து ஒரு மென்டாலா இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பேச்சு பொருள் ஒன்று இருந்திருக்கு. இதுல பொதுவாக பார்த்தோம்னா ஜான் ஆரோக்கியசாமி தூக்கி அப்படி வச்சிருங்க ஒரு பக்கத்து. இப்போ வந்து இங்க இருக்கிற போட்டி வந்து இவருக்கு புஷி ஆனந்துக்கும் ஆதவுக்கும் தான். இப்போ இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கட்சியில வந்து பொதுவா எதிர்க்கிற ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா புஷி ஆனந்த் அவர்கள் தான். இந்த செய்தி வந்து மெல்ல 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 விஜய்காந்த் அவர்களுக்கு போயிருச்சு. ஏன்னா இவர் பண்ற ஒரு செயலுமே வந்து விஜய்க்கு பிடிக்குதோ இல்லையா, மக்களுக்கு டோட்டலா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம வந்து கரூர் சம்பவத்துக்கே வருவோம். கரூர் சம்பவத்தில் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டாரு. ஓகே, ஒரு கட்சியோட ஒரு பொதுச் செயலாளராக என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல நின்று என்னமாச்சு, சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போனோமா, ஒரு டீம் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுது என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துருக்கலாம். பார்க்கல. அவர் வந்து எங்க போனார் அப்படின்றது இல்லை. விஜயாவது அவர் வந்து பனையூர்ல இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு. ஆனா இவர் வந்து எங்க இருக்காருன்ற யாருக்குமே தரல. அது மட்டும் இல்லாம அவரை கூப்பிட்டு வந்து கோர்ட்ல கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க தானே பொது செயலாளர், நீங்க தானே எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா, எதா இருந்தாலும் அங்க இருக்கிற தலைவரை கேட்டுக்காங்க. அதாவது எங்க கரூர்ல இருக்கிற அங்க ஒரு மனுஷன், பாவம் அந்த மனுஷன், இவங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்தாப்புல அவர் மேல கையை காமிச்சுட்டு அவரை ஜெயிலுக்கு காமிச்சுட்டு இவங்க பாருங்க ஜாலியை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பொது செயலாளராக பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதனால வந்து மக்களுக்கு வந்து பெருசா தாவேக்கா மேல நம்பிக்கையே வரல. நம்பிக்கை இருந்த நம்பிக்கை போயிருச்சு. எப்போ இவங்க விட்டுட்டு போனாங்களோ அப்பவே போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். முழுக்க இதுக்கான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா புஷி ஆனந்த் அவர்கள் தான். புஷி ஆனந்த் அவர்களோட நடவடிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா என்ன பண்ணா ஒரு கட்டத்தில் ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆதவர்ஜினா வந்து ஒரு ஆடியோ ஒன்று லீக் பண்ணார். என்ன அப்படின்னா ஒரு கட்சி நிர்வாகிகளை பேசுற மாதிரி. அதாவது இப்போ ஆதவர்ஜினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு சூப்பரா அனலைஸ் பண்ணுவாரு. அவர் ஒரு விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி விஜய் அவர்கள்ட்ட கொண்டு போறப்ப இதை வந்து குறுக்க வந்து தடுக்கிறது வந்து
புஷி ஆனந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று விட்டாரு. அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனா எல்லாமே இவரே பாத்துக்கணுமா, அதாவது கட்சி வந்து தாவேகாவோடது, ஆனா வந்து தலைவர் வந்து புஷி ஆனந்த். இந்த மாதிரிதான் வந்து தாவேகா வந்து ஃபுல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிதான் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யார் ஒரு புதுசா கட்சிக்குள்ள வரான்னு சொல்லி, ஆமா யார் அவரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். யாரு? தளபதி விஜய் அவர்களோட தந்தை. இப்ப அவரு தான் வந்து கட்சி ஆலோசகரா வரப்போறதாகவும், அப்புறமா அவைத்தலைவரா வந்து அவர் தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஆனா வந்தது அப்படின்னா புஷி ஆனந்த் வந்து லோ ஆயிடுவாப்புல, கண்டிப்பா லோ ஆயிடுவாப்புல. அவங்க எஸ்.ஏ. சார் வந்து மேல போயிடுவாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர் பர்சனலாவே புஷி ஆனந்த் வந்து ஏகப்பட்ட வாட்டி மூஞ்சிலே அடிச்ச மாதிரி தாக்கியிருக்காரு, ஏகப்பட்ட வாட்டி தாக்கியிருக்காரு. அது வந்து நம்ம எல்லாருமே அந்த காணொலி எல்லாருமே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப புஷி ஆனந்த் வந்து லோ பண்ணிட்டு இவர் மேல ஏத்திட்டாங்க அப்படின்னா கட்சி உருப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. டோட்டலா வந்து எல்லாருமே தாக்குறது யாரு அப்படின்னா புஷி ஆனந்த் தான் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுட்டு நொறுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்காகவே எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புஷி ஆனந்த் வந்து அவரோட பொறுப்பை வந்து எடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா அவரை கட்சியை விட்டு நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே ஆப்ஷன். ஒன்னு டூ ஆர் டை, சாவோட செத்து மடி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இல்ல டூவெல்லாம் கிடையாது, டை தான் ஸ்ட்ரைட்டாவே. என்னன்னா ஒன்னு அவரோட பொறுப்பை வந்து பறிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா மக்கள் கேட்கறது என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு பொது செயலாளரா அந்த 27ஆம் தேதியில இருந்து இன்னைய நாள் வரைக்கும் கட்சிக்கு அவர் என்ன பண்ணாரு? அவ்வளவுதான். ஏன் சேர தூக்குறீங்க கேட்டாரு, ஏன் மேல ஏறுறீங்க கேட்டாரு. அந்த மாதிரி வந்து நின்று சீன் போட்டாரே தவிர மக்களுக்காக அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொது செயலாளர் தான் நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம், ஆனா அவர் எதுவும் பண்ணல. பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெரியல. அது வந்து அவர் வாயால அவர் சொன்னாதான் உண்டு தவிர இன்னைய வரைக்கும் மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த 27ஆம் தேதி வரையும் இன்னைய நாள் வரைக்கும் அவர் பாத்துக்கிறாரே தவிர மக்கள் அவர் பாத்துக்கவே இல்லை. ஒருவேளை தாவேகா ஜெயிக்கணும் அப்படின்னா புஷி ஆனந்த் தூக்கி வெளில வீசினாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நான் என் வாயால சொல்ல கிடையாது, மக்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் தூக்கி வீசினீங்க அப்படின்னா கண்டிப்பா தாவேகா ஜெயிக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, எல்லா சமூக வலைத்தளங்களையும் இந்த புஷி ஆனந்த் வந்து செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க, தளபதியின் தீய சக்தி அப்படிதான் கூப்பிட்டு. இப்பயுமே சத்தியமாங்க, நீங்க வேணா போய் போட்டு பாருங்க. ஒரு தளபதியை ஓட்டணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வரது வந்து புஷி ஆனந்த் அவர்கிட்ட தான். ஏன்னா வந்து அவர் தான் வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே அவர் தான் முன்னாடி நின்று பண்ணிட்டு இருக்கிறப்போ தளபதியுமே அவர் தான் வழி நடத்துறாரு அப்படின்ற ஒரு பதிலும் ஒன்று வெளியே வந்திருக்கு. இதுக்கான பதில் வந்து யார் சொல்லுவா அப்படின்றது தரல. ஆனா இதுவரையும் வந்த இன்ஃபர்மேஷன் படி புஷி ஆனந்த் தான் தாவேகாவை மூவ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துக்கு போனாலும் வந்து தலைவர் புஷி ஆனந்த் தான் சொல்றாங்க. தலைவர் விஜய்னு யாருமே சொல்ல கிடையாது. எங்கேயாவது ஒரு தனியா போனாரு அப்படின்னா தலைவர் புஷி ஆனந்த் வாழ்க, சிஎம் புஷி ஆனந்த் வாழ்க, சிஎம் புஷி ஆனந்த் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த இதெல்லாம் இருக்கும்லங்க, இந்த அம்மா இறந்து போறப்போ ஒரு கதை ஒண்ணு பண்ணாங்க, கதையா உண்மையோ அது வந்து ஒரு பிம்பம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அம்மாவோட இடத்துக்கு ஆசைப்படுறத ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் இவரு அப்படி இப்படி இப்படி. நான் அப்படி தரல. ஒருவேளை இவர் வந்து முதல்வர் புஷி ஆனந்த் வாழ்க அப்படின்னு சொல்றப்பெல்லாம் ஒரு மாதிரி யோசிக்க தோணுது, இவருக்குடா முதல்வர்னு சொல்றாங்க, ஒருவேளை இவர் சிஎம் ஆக போறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாமே நமக்குள்ள வருது. ஸோ அதுதான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு மாதிரி யோசனையில இருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்ல வந்து டைரக்டாவே வந்து கவர்மெண்ட்டையும் சரி, கோர்ட்டையும் சரி, எல்லாருமே சரி டைரக்டாவே அடிச்சு தாக்கியிருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு விளைவு என்ன வரப்போகுது அப்படின்றது தெரியவில்லை. ஆனா இருந்தாலும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் காதுக்கு போயிருச்சு. புஷி ஆனந்த் பத்தின தகவல் எல்லாமே போயிருச்சு. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுல தான் தாவேகாவோட முடிவே இருக்கு அப்படின்றதுதான் இங்கே ஒரு உண்மகத்தரமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? புஷி ஆனந்த் வந்து தாவேகால இருக்கணுமா இருக்கக்கூடாதா? தாவேகாவை கெடுக்கிறது யாரு அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட கலெக்டர் முடிச்சு டேக் கேர், பை பை, டாடா, see you later, signing off, விஜய் அபிஷேக். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.